நம்ம வீட்டுக்கு வர்ற சாமி என்ன விரும்பும்? எங்கள் வீட்டுக்கு எங்கள் குலசாமி வருதுங்க. ஆண் தெய்வம் வருது, பெண் தெய்வம் வருது. ஏதோ ஒரு தெய்வம் எங்கள் வீட்டுக்கு வருது. வந்த சாமி என் வீட்டில் என்ன விரும்பும், என்ன கேட்கும்? அந்த சாமிக்கு நான் என்ன கொடுக்க முடியும்? என்ன கொடுத்தா வந்த சாமியை மகிழ்ச்சியாக நான் அந்த எல்லையில் நான் நிப்பாட்ட முடியும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். தெய்வம்ங்கிறது எதை எதிர்பார்க்காது, ஆனால் சோதிக்கும். எது மாதிரியான சோதனைகளை சோதிக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். சரிங்க, என் வீடு இருக்குது, சாமி என் குலசாமி வந்துருச்சு, வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. அது எனக்கு தெரிஞ்சிருச்சு. எப்பா நம்ம சாமி நம்ம வீட்டுக்குள்ளே வந்துருச்சுப்பா அப்படின்னு நான் முழுமையாக உணர்றேன். அப்போ நான் என்ன பண்ணணும்? அந்த வந்த சாமியை நான் எப்படி வரவேற்கணும் அப்படின்னா, சாமி வந்த உடனே எனக்கு எப்போது தெரியுதோ, அது இரவுலையோ பகல்லையோ எப்போது நான் உணர்றனோ என் சாமி நம்ம வீட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னு நான் உணர்றனோ, உடனே எந்திரிச்சு பூஜை அறையில் போய் அந்த தெய்வத்தை வந்த சாமியை அந்த எல்லையில் மகிழ்ச்சி படுத்த என்ன பண்ணணும் தெரியுமா? உடனே எந்திரிச்சு ஒரு பூஜை அறைக்கு போய் ஒரே ஒரு சூடத்தை வச்சு ஒரு விளக்கு போட்டு அந்த சூட அந்த தீபாரதனையை அந்த எல்லையில் நீங்கள் காட்டினீங்க அப்படின்னா வந்த சாமி மன மகிழ்வா அந்த எல்லையில் நிற்கும். சரிங்க, இது ஒன்று. அதாவதுங்க, ஒரு சில பேர்லாம் கனவுல தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. அந்த வராத சாமி, யாருக்கும் தெரியாத சாமி அவங்களுக்கு கண்ணில் காட்டிடும். காட்டின உடனே அந்த கனவுலேருந்து எந்திரிச்சு உட்காந்து நம்ம சாமி இவ்வளோ அழகா நமக்கு காட்டி கொடுத்துருச்சு, ஐயா யாருக்கும் காட்டாத சாமி நம்மக்கிட்ட காட்டிருச்சே அப்படின்னு எந்த நேரமாக இருந்தாலும் இறங்கி எந்திரிச்சு உட்கார்ந்து அந்த சாமியை 2 கைகூப்பி வணங்கி அந்த தெய்வத்துக்கு மரியாதையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க தூங்க போவாங்க. அதுதான் சாமிக்கு கொடுக்குற மரியாதை. தெய்வம் அதைத்தான் முதல்ல எதிர்பார்க்கும். தெய்வம் என்ன எதிர்பார்க்கும்? முதல்ல நாம் போகிறோம், நம்ம பிள்ளை எப்படி நமக்கு மதிப்பு கொடுக்குது, நம்மளை அழகா நம்மளுக்கு வழிமுறை நடத்துதுங்கிறதான் முதல்ல சோதிக்கும். வேற எதையும் எதிர்பார்க்காது. படையல், பொண்ணு, பொருள், வைரம், வைதூரியம் எதையும் எதிர்பார்க்காது. என் பிள்ளை என்னை எப்படி மதிக்கிறான், என்னை எப்படி உணர்றியான் அப்படிங்கிறதான் முதல்ல எதிர்பார்க்கும். சரிங்க, இது ஒன்று. சாமி வந்துருச்சு, உடனே நான் போய் சூடத்தை பொருத்தி அந்த சாமிக்கு ஒரு விளக்கை போட்டு அந்த தெய்வத்தை நான் நினச்சி நான் வழிபடுறேன். ரைட்டு, சரி. சாமி வந்துருச்சு, மறுநாள் காலையில் நான் என்ன பண்ணுன்னு தெரியுங்களா? உடனுக்கு உடனே என்னுடைய அந்த எல்லையில், எந்த எல்லையில் என் சாமி வந்துச்சுன்னு காட்டி கொடுத்துச்சோ அந்த எல்லையை சுத்தப்படுத்தணும். எது மாதிரி சுத்தப்படுத்தணும்? நேற்று வரைக்கும் அந்த எல்லையில் சாமி வரலப்பா, உணரலப்பா, ஆனால் இன்னைக்கு அந்த சாமி நம்ம இருக்கிற இடத்துல, நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம சாமி இருக்கிற சாமியை நாம் அதை வலுப்படுத்தணும். அப்படின்னா வீடை சுத்தப்படுத்தணும். எப்படி சுத்தப்படுத்தணும்? அழுக்கு துணிகளோ அல்லது ஒரு சில தீட்டு துணிகளோ, அதாவது தீப்பிடிச்ச துணிகளோ, இது போன்று இருக்கிற எல்லா துணிகளையும் அசுத்தமான பொருட்களையும் அகற்றுது. வீடை நல்லா தொடச்சு கூட்டி பெருக்கி கொத்தங்கோமியம் தொளிச்சு வீட்டு வாசலில் வேப்பலை இல்லைன்னா மாவளையை கட்டி அழகா அன்று மாலை நீங்கள் போடுற அந்த விளக்குல அதில் தாங்க அந்த தெய்வம் ஊக்கம் பெறும். சரியான இடத்துக்கு தானப்பா நான் வந்திருக்கேன், என் பிள்ளை என்னைய நல்லா ஒரு தாய் போல என் பிள்ளை என்னைய பார்த்துக்குதியா அப்படின்னு சாமி மகிழ்ச்சி கொள்ளும். இது 2வது. சரிங்க, இதெல்லாம் செஞ்சுட்டோம். 3வது என்ன பண்ணுன்னு தெரியுங்களா? அந்த தெய்வம் விரும்பி ஏற்கிற படையெல்லாம் கொடுக்க முடியாதுங்க. எங்கள் சத்துக்கு நாங்கள் என்னங்க டெய்லி எப்படிங்க நாங்கள் படையல் கொடுக்க முடியும்? எங்களுக்கே நாங்கள் எடுக்கிற உணவே எங்களுக்கு சரியாக பத்தலையே, எப்படி தெய்வத்துக்கு படையல் கொடுக்க முடியும்னு ஒரு சில பேர் கேட்கலாம். அந்த தெய்வம் படையல் எதுவும் அது என்ன விரும்பும் அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அல்லது மாதத்துக்கு ஒரு தடவை வீட்டில் நாம் சமைக்கிற சாப்பாடை எச்சில் படாமல் சமைச்சு அதை அப்படியே அந்த சாமிக்கு வச்சு அந்த சாமியை அதுக்கு அந்த இடத்துல வச்சு தீபாராதனை காட்டி அதில் அழகாக அந்த நெய்வேத்தியம் பண்ணதுக்கப்புறம் அந்த சாப்பாடு எடுத்து நாம் சாப்பிடணும். இதுதான் அந்த சாமிக்கு நாம் கொடுக்குற படையல். எளிமையான படையல். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அந்த சைவத்தை எச்சில் படாமல் அன்னைக்கு ஒரு நாள் சமைச்சு அதை தெய்வத்துக்கு கொடுத்து அந்த படையலை அந்த இடத்துல நெய்வேத்தியம் மாதிரி அந்த இடத்துல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து சாப்பிடணும். இதுதான் 3வது நம்ம செய்ய வேண்டியது. சரிங்க, 4வது என்ன செய்யணும் தெரியுமா? வெளியே எங்கே போயிட்டு வந்தாலும் வீட்டுக்குள்ளே சாமி இருக்குது அப்படின்னா நம்ம அச்சப்படணும். வீட்டில் நாம் ஒரு சில தாம்பத்திய உறவுகளில் ஈடுபட்டாலும் நம்ம சாமி இருக்கிற எல்லை நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த உறவுகள்லையே ஈடுபட்டாலும் உடனே உடலையும் உள்ளத்தையும் இருக்கைகளையும் சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த அறையை விட்டு வெளியே வரணும். தெய்வம்
தெய்வத்துக்கு என்ன பிடிக்காது தெரியுமா? தெய்வ சக்திக்கு என்ன எதிர் தெரியுமா? எதிர்மறை சக்திகள். அந்த எதிர்மறை சக்திகள் எப்படி உருவாகும் தெரியுமா? இது போன்ற அசுத்தம் சார்ந்த ஒரு சில விஷயங்கள்ல தான் அந்த எதிர்மறை சக்திகள் உருவாகும். இப்படி அசுத்தம் அதிகமாக ஆக ஆக தெய்வம் என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப அது எதிர்மறை சக்திகள் அதிகமாக ஆகும்போது தெய்வம் அந்த எல்லையை விட்டு வெளியே போயிடும். தெய்வ சக்தியை நம்ம உணர முடியாது. அதனால இதை சொல்கிறேன். வீட்டுக்கு எங்கே வெளியே போனாலும் ஒரு 3 வீடு, அந்த 3 வீட்டு சோறு சேராது. அந்த ஆகாரம் எடுக்கக்கூடாதுமா. அங்கே போனால் குளிக்காமல் வீட்டுக்கு உள்ளே வரக்கூடாது. நாம் இருக்கோங்கிறது மட்டும் நம்ம கவனத்தில் இருக்கக்கூடாது. நம்ம கூட நம்ம சாமி இருக்குது அப்படிங்கிறத அடி வயிற்றுல நெருப்பை கட்டி இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்படிலாம் இருந்தால் என்னங்க பிரயோஜனம் நீங்கள் கேட்கலாம். என்ன பிரயோஜனம் அப்படின்னா, உங்களை தொடுறதுக்கு முன்னாடி ஒரு கஷ்டமோ, ஒரு கருமாயமோ, ஒரு கண்ணீரோ, உங்களுடைய நிம்மதியை கிடைக்கிற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அந்த சாமியை தாண்டி தான் உங்களுக்கு வரும். அப்படி நிற்கும் அந்த சாமி வாசப்படியில் மறித்து உட்காரும். எப்பேற்பட்ட எந்த ஒரு தீவினைகளுக்கும் அந்த சாமி அந்த இடத்துல உட்காந்து பதில் கொடுத்து திருப்பி அதை அடித்து விரட்டி விடும். அதுதான் நமக்கு கிடைக்கிற நன்மை. நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியம், இருக்கிற அந்த பிள்ளைகளோட வளர்ச்சி, அந்த கல்வி, இது எல்லாமே நமக்கு அதிகமாக கிடைக்கும். நாம் நம்ம பாட்டுக்கு இருப்போம். எதை பற்றியும் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்தையும் அங்கே இருக்கிற சாமி பார்த்துக்கிறோம். அங்கே பார்க்கறது மட்டுமல்லாமல் அங்கே இருந்துக்கிட்டு எல்லா இடங்கள்லையும் எல்லா திசைகள்லையும் அதனுடைய செயல்பாடு அது தொடங்கிக்கிட்டே இருக்கும். சரிங்க, இதெல்லாம் நீங்கள் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு சாமி வந்துருச்சு அப்படின்னா நாம் என்ன செய்யும், அது என்ன விரும்பும், என்ன கேட்கும் அப்படின்னா, இப்போ நான் சொன்ன இந்த ஒரு சில அடிப்படையான நாம் சரி பண்ணக்கூடிய விஷயங்களை தான் தெய்வம் எதிர்பார்க்கும். அதை நாம் செஞ்சு கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். எல்லாருடைய வீட்டுக்கும் தெய்வம் போயிடாதுங்க. எல்லாருக்கிட்டையும் தெய்வம் பேசிடாது. எல்லாத்துட்டையும் உரிமையாக நான் வரேன், எனக்கு இது வேணும்னு கேட்டுறாது. அப்படி நம்மக்கிட்ட கேட்குது, நம்ம எல்லைக்கு வருது, நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்னா யாருக்கும் கிடைக்காத பெரும் புண்ணியம். என் முன்னோர்கள் எத்தனையோ வழி வழியாக வந்த முன்னோர்கள், அவங்களுக்கு கிடைக்காத பெரும் புண்ணியம் எனக்கு கிடைச்சிருக்கு, வேற என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி தலையில் தூக்கி வச்சு அந்த தெய்வ சக்தியை நாம் மேம்படுத்தணும். அதுதான் நாம் அந்த சாமிக்கு செய்கிறது. மனசில் குற்ற உணர்ச்சி, அச்சம் இருக்கணும். யாராவது எப்படி சொல்கிறது, வீட்டில் சுத்தம் இல்லாத யார் ஆள் வந்தாலும் நில்லுங்க, உள்ளே வராதிங்கன்னு சொல்லணும். தாராளமாக சொல்லணும், நீங்கள் உள்ளே வராதிங்க, உள்ளே நீங்கள் வராதிங்க, சாமி இருக்குது, நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க, இல்லைன்னா நாளைக்கு வாங்க, சுத்தம் இல்லாமல் நீங்கள் உள்ளே வராதிங்கன்னு ஊக்கமாக அவங்கள சொல்லணும். அவங்கள வர வைக்கக்கூடாது. ஏன், நாம் மட்டும் இல்லை, நம்ம சாமி அந்த எல்லையில் இருக்குது. அதனால் இன்னைக்கு இந்த பதிவு அன்பர்கள் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டில் சாமி இருக்கா, இதெல்லாம் இருக்கும், அப்போ தான் அந்த சாமி அந்த இடத்துல இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், ஊர் அறிஞ்சது. அப்படி இல்லை அப்படின்னா இது அன்பர்கள் சரி பண்ணிக்கிறணுங்கிறதுக்காகத்தான் நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.